சோயா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போக வதங்கினதும் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு விசில் போனோடனே கிரேவி கிடச்சிரும். இப்போ சோயா பீன்ஸை நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கோம். உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி சோயா பீன்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த சோயா பீன்ஸை நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க கிரேவியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோயா பீன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ தேவையான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். அருமையான சோயா கிரேவி ரெடி.